யுரேனியம் அழிக்கப்படுமா அல்லது USS ஆப்ரஹாம் லிங்கன் கடலில் மூழ்குமா? இது ஒரு கேள்வியல்ல. இது உலகத்தை தீர்மானிக்கப் போகும் 2 முடிவுகளில் ஒன்று. மத்திய கிழக்கு இப்போது ஒரு டைம் பாம் மீது நின்றிருக்கிறது. முதல் குண்டு ஈரான் மீது இஸ்ரேலே வீசும். அதற்கு பிறகு ஈரானின் பதில் தாக்குதல் முதலில் இஸ்ரேல் நகரங்களை நோக்கியே செல்லும். டெல் அவீவ், ஹைஃபா, ஜெருசலேம். 2000 கிலோமீட்டர் தூரம் கடந்து பாயும் ஈரானின் பலிஸ்டிக் ஏவுகணைகள். அவற்றை தடுக்க அமெரிக்க போர்க்கப்பல்கள் மத்திய தரைக்கடலில் குதிக்கும். ஆனால் இஸ்ரேலை அடையும் முன்பே பிராந்திய நாடுகளிலிருந்து அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டாளிகள் ஈரான் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முயற்சிப்பார்கள். அந்த முயற்சி தோல்வியடைந்தால் அந்த கணமே அமெரிக்கா ஈரான் மீது நேரடி போரை தொடுக்கும். அதன் விளைவு ஈரானின் பதிலடி மத்திய கிழக்கிலுள்ள அமெரிக்க போர்க்கப்பல்கள், அமெரிக்க இராணுவ தளங்கள் அனைத்தையும் நோக்கி வரும். இங்கு ஒரு முக்கிய உண்மை: அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியின் பிரதான இலக்கு காமெனி அல்ல. அவர்கள் தேடுவது 87% செறிவூட்டப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியம். அந்த யுரேனியம் அழிக்கப்பட்டால் அடுத்த நாளே போர் முடிவுக்கு வரும். அது சாத்தியமாகவில்லை என்றால் காமெனியை கைது செய்ய அல்லது கொலை செய்யும் இறுதி தாக்குதல் நிச்சயம் நிகழும். ஒரே ஒரு விஷயம் உறுதி: யுரேனியம் அல்லது காமெனி ஒன்று தூக்கப்படும் வரை யுத்தம் நிற்காது. ஈரான் அமெரிக்காவுடன் ஒப்பந்தத்திற்கு சென்றால் ஒரு குண்டும் விழாமல் அமெரிக்க படைகள் திரும்பிச் செல்லும். ஆனால் இவை அனைத்தும் நீண்டு கொண்டே சென்றால் USS ஆப்ரஹாம் லிங்கன் கடலில் வெடித்து சிதறும். அதுவே இந்த போரின் முடிவு குறியீடு. அந்த நொடியிலிருந்து அமெரிக்கா சோர்ந்தால் சீனா தாய்வானை தாக்கும், ரஷ்யா உக்ரைனை முழுமையாக அழுத்தும். பிராந்திய போர் உலகப் போராக மாறும். ஒருபுறம் ஈரான், சீனா, ரஷ்யா, வடகொரியா, மறுபுறம் அமெரிக்கா, இஸ்ரேல், உக்ரைன். 2026 இரண்டாம் உலகப் போரை விட பேரழிவான ஆண்டு. ஈரான் அல்லது இஸ்ரேலில் மற்றொரு ஹிரோஷிமா நாகசாக்கி உருவாகும். உலகம் இருளில் மூழ்கும். விமானங்கள் பறக்காது, கப்பல் போக்குவரத்து நின்று போகும். இணையம், சமூக ஊடகங்கள் ஒரு இறந்த உலகம் போல மாறும். பணமில்லாமல் ஐநா சபை பாட ஏறும். அதற்கு பிறகு யுனைடெட் நேஷன்ஸ் என்ற ஒன்றே இருக்காது. உலகம் அமெரிக்கா, ஆசியா என 2 துண்டாக உடையும். ஆசிய நாடுகளை பசி, பட்டினி, பஞ்சம் ஆட்சி செய்யும். இலங்கையில் அரசியல் கவிழும். வரைபடம் மாறும். சில மாகாணங்கள் இந்தியாவுடன் இணையும் அல்லது தனித்து விடப்படும். இது இலங்கைக்கு மட்டுமல்ல, பல நாடுகள் சிதறும். புதிய நாடுகள் உருவாகும். இனி சர்வதேச சட்டம் இல்லை. பணபலம் கொண்ட நாடுகள் எழுதுவதே புதிய சட்டம். 2031 ஒரு புதிய உலக ஒழுங்கு உலகை நிர்வகிக்கும். இறுதி எச்சரிக்கை: 2026 கொண்டு செல்லும் இந்த போர் யுரேனியம் அல்லது காமெனி எதை தோற்கடிக்கப் போகிறது? இது குறித்து உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். உலக அரசியல் அப்டேட்டுகளுக்கு குளோபல் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உண்மை செய்திகளுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.